தேவன் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்பதற்காகவே ஸ்ரீயானவளை உருவாக்கினார். ஹalleluya. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்றதற்காக மட்டுமே ஏவாளை உருவாக்கினார், ஆதாமுக்காக. அது நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். தேவனுடைய பார்வையில ஆதாமும் சரி, ஏவாளும் சரி, சரி சமமானவர்கள். அதை நம்புகிறவர்கள் ஹalleluya சொல்வோமா? ஹalleluya. இப்போ ஒரு ஸ்திரீகளுக்கான குணங்களையும் அந்த குணங்கள் எப்பேற்பட்டது என்பதையும் சாலமோன் ராஜா அவர்கள் தெளிவாக இந்த நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ என்பவள் யார்? நிறைய படித்தவர்கள், நிறைய ஆராய்ச்சி பண்றவங்களாம் புத்தியுள்ள ஸ்திரீ இல்லை. நிதானமாய் ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தும் போது அந்த இடத்துல நிதானமாய் யோசிச்சு பேசுகிறவர்கள் தான் புத்தியுள்ள ஸ்திரீ. என்ன காரியத்திற்காக அவர்கள் பேசுகிறார்கள், என்ன விஷயத்திற்காக அங்க நம்ம நடந்து செல்கிறோம், எல்லாவற்றையும் யோசித்து அந்த குடும்பத்தை நடத்துபவள் தான் புத்தி உள்ள ஸ்திரீ. அந்த புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன்னுடைய வீட்டையே கட்டுகிறாள். இந்த வேத வார்த்தை மூலியமா விளக்குகிறது. புத்தி இல்லாத ஸ்திரீ எப்படி இருப்பாங்கன்னா, அந்த வீட்டை இடித்து போடுவார்கள். அந்த இடித்து போடுறது எப்படின்னா, செங்கல் மண்ணை வச்சு இடித்து போடுறது கிடையாது, அந்த குடும்பத்தையே நிலை குலைத்து போகிறது. அது மட்டும் இல்லாம புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும்போது அதை பற்றி அறிவு இல்லாம அதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி 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 அந்த குடும்பத்துக்குள்ளாக பல குழப்பங்கள், பல வேதனைகள், பல மனஸ்தாபங்கள், குழந்தைகளுக்குள்ளாகவோ அல்லது கணவன் மனைவிக்குள்ளாகவோ அதிக சண்டைகள், பிரச்சனைகள் அதிகமாய் ஆகி ஆகி அந்த குடும்பமே ஒரு நிலை குலைந்து போய்விடுகிற அளவிற்கு அந்த புத்தி இல்லாத ஸ்திரீ நடத்துவாள். அல்லேலூயா. நாம் இன்று புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்க தேவனிடத்தில் மன்றாடுவோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நீதிமொழிகள் 31:10ஆம் வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? முதல்ல சொன்னது புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இருக்கணும் நமக்கு. ஆனா இப்போ சொல்றது குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீனா பொறுமை காக்கிறவள் தான் குணசாலியான ஸ்திரீ. ஒரு விஷயங்களுக்காக நாம் பேசும் பொழுது அந்த இடத்துல நிதானமாய், பொறுமையாய், நீடிய சாந்தத்தோடு ஆவியின் கனிகளாகிய அந்த 9 கனிகள் தான் நம்மளுடைய குணங்களா இருக்க வேண்டும். அந்த 9 விதமான குணங்கள் நமக்குள்ளாக இருந்தால் நாம் எப்படி இருப்போம்னா, குணசாலியான ஸ்திரீயை போல் இருப்போம். அந்த குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தவளா இருப்பா. முத்துக்கள், அவன் இப்போ தங்கத்தை விட முத்துக்களுடைய விலை அதிகமா இருக்கிறது இந்த உலகத்திலே. அந்த முத்துக்களை பார்க்கிலும் குணசாலியான ஸ்திரீயோட விலை அதிகமாக இருக்கும். அப்போ நாம் குணசாலியான ஸ்திரீயா இருக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்துகிற விதமும் சரி, நம் குடும்பத்தாரும் சரி, நம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களும் சரி, நம்மை குறித்தும் நம் தேவனை குறித்தும் சாட்சியாய் நிற்பவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த குணசாலியான ஸ்திரீ, அதாவது பொறுமையோடு நிதானத்தோடு ஆராய்ந்து காரியங்களை அந்த விதமா நடத்துகிற ஸ்திரீ தனது புருஷனுக்கு கிரீடமா இருப்பாள். ராஜாவுக்கு எப்படி கிரீடம் முக்கியமோ, அந்த ராஜாவுக்கு அந்த கிரீடம் இருக்கும் வரைதான் நீ ராஜா என்ற அதிகாரத்தை அந்த ஊர் மக்கள் கொடுப்பார். அதுபோல தன் புருஷன்மார்களுக்கு மனைவிதான் கிரீடமாயிருக்கிறாள். ஹல்லேலூயா. நாம் நம் புருஷர்களிடத்தில் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அந்த குணசாலியான ஸ்திரீக்கு உகந்த காரியங்கள் நமக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் எப்படி வரும் என்றால், தேவனுக்கு பயப்படுகிற ஞானம் வந்தால் மட்டுமே இந்த விதமான குணசாலியான ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் எப்பொழுது இறங்குகிறதோ அவ்வேளையில் நாம் புத்தியுள்ள ஸ்திரீயாகவும் குணசாலியான ஸ்திரீயாகவும் மாற்றப்படுவோம். நம் மூலமாய் அநேக பிள்ளைகளையும், அநேக அண்ணன்மார்களையும், அநேக தம்பிமார்களையும், அநேக தாய்மார்களையும் தேவனிடத்தில் வரவழைப்பதற்கு நாம் ஒரு கருவியாயிருப்போம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம மதியற்ற ஸ்ரீன்ட்டு
ஒரு இடத்துல சாலமோன் சொல்லுறாரு பாருங்க, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லுது, மதியற்ற ஸ்ரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடருமாயிருக்கிறாள். அல்லேலூயா. மதியற்ற ஸ்ரீ, தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லை அந்த இடத்துல அவங்களுக்கான வாய்ப்பே இருக்காது. ஆனாலும் நான் பேச வேண்டும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு வந்து பேசுறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள் நம் மத்தியில். இப்படி யாரேனும் இருந்தீர்கள் என்றால் உங்களை வேதாகமத்திலே சொல்லிருக்கிறது, வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடருமாய் இருக்கிறீர்கள் என்று. ஆலோசித்து யோசனையுடன் நாம் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்துல கண்டிப்பா நாம் பேச வேண்டும். ஞானமுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் நமக்கென்று கொடுத்த அந்த ஸ்திரீ என்ற தகுதியை நாம் அடைய வேண்டும். அந்த குணசாலி என்ற பெயரை நாம் அடைய வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ என்ற பெயரை நாம் அடைய வேண்டும். மதியற்றவள், அவள் ஒரு வாயாடி, அவளுக்கு எதுவும் தெரியாதுன்ற சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நடக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஸ்திரீகளுக்குள்ளாக கிருபை பெற்றவளே வாழ்க என்று ஒரு ஸ்திரீயின் இடத்தில் தான் தூதர் சொன்னுகிறார் அல்லவா? அது போல தேவன் நம்மை படைத்தது புருஷன்மார்களுக்கு கிரீடமாயிருப்பதற்காக. அது மட்டும் இல்லாம நமது குடும்பத்திற்கு நாம் ஒரு மகிமையாய் வெளிப்படுகிறோம். நாம் சொல்லுகிற வார்த்தைகள், நாம் வளர்க்கிற நம் பிள்ளைகள் மூலமாக நாம் புருஷன்மாரிடம் நம்ம எப்படி பேசுகிறோம், அவர்களை எப்படி வழி நடத்துகிறோம், அந்த குடும்பத்தை எப்படி வழி நடத்துகிறோம் என்பதை பார்க்கும் பொழுது நாம் அந்த குடும்பத்திற்கு ஒரு மகிமையாய் விளங்குகிறோம். புருஷன்மார்களுக்கு எப்படி நாம் கிரீடமா இருக்கிறோமோ அது போல இந்த குடும்பத்திற்கும் தன் புருஷன்மார்களுக்கும் நாம் ஒரு மகிமையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து முதலாவது நம் குடும்பத்திற்குள்ளாக வந்து விட்டால் அவருக்கு அடுத்ததாய் நம்முடைய கணவன்மார்கள், அதற்கு அடுத்ததாய் நாம் தான் இருக்கிறோம். நாம் அந்த காரியங்களை புத்தியுள்ள ஸ்ரீயை போல, குணசாலி உள்ள ஸ்ரீயை போல நாம் நடந்து அந்த காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிதானமாய் ஞானத்தோடு தேவனோடு அதை பகிர்ந்து கொண்டு அதை நாம் பேசும் பொழுது நமக்கான வாய்ப்புகளும் நமக்கான காரியங்களும் நம்மை நாம் மகிமைப்படுத்தும்படி அளவுக்கும் நமக்காக சாட்சி கொடுக்கிற அளவிற்கு நம்மை மாற்றுவார் நம் தேவன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம 1 கொரிந்தியர் 11:7 வசனத்துல சொல்லுகிறது, புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்ரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள். புருஷனுக்கு ஸ்ரீயானவள் தான் மகிமை. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் அநேக காரியங்கள் செயல்பட முடியும். நம் குடும்பத்திற்குள்ளாக ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான விஷயங்கள் அந்த குடும்பத்திற்குள்ளாக தெரியும். பிள்ளைக்கு என்ன வேண்டும், புருஷனுக்கு என்ன வேண்டும் அப்படின்றது ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஆராய்ந்து செயல்படும் பொழுது அந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாய் மேம்படுத்த முடியும். அந்த குடும்பம் இன்னும் மென்மேலும் வளர முடியும். தேவையற்ற வீண் வார்த்தைகளினாலோ தேவையற்ற வீண் செலவுகளினாலோ அந்த குடும்பத்தை நடத்தாதபடி தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை நீங்க தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா, புத்தி உள்ள ஸ்ரீ என்ன பண்ணுகிறார்? வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத ஸ்ரீ அதை இடித்து போடுகிறார். குணசாலியான ஸ்ரீ புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். அந்த குணமில்லாத லச்சை அடைகிற ஸ்ரீ எப்படி இருப்பானா, அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறார். எலும்புருக்கி என்றால் அந்த எலும்புக்குள்ளாக ஒரு விதமான வியாதி வரும். அந்த வியாதி அந்த ஆளை முழுவதுமா எலும்புக்குள்ளாக அரித்து 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 அந்த மனிதனையே முழுமையா இறந்து போகிற அளவிற்கு அந்த எலும்புருக்கி நோய் நடக்கும். அது போல ஸ்ரீயாகிய நம் கணவன்மார்களுக்கு இல்லாதபடி தேவன் நமக்கு அருளை செய்வார். அல்லேலூயா. ஞானமுள்ள ஸ்ரீயாய், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயாய் நாம் வளரும் போது மதியற்ற ஸ்ரீயாய், அதாவது வாயாடி, ஒன்றும் தெரியாதவ, இந்த மாதிரி வார்த்தைகளை நம் காதுபடவோ இல்லை நம்மை பற்றி அநேகர் பேசுவதற்கோ தேவன் இடம் கொடுக்காதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நாம் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு நாம் ஒவ்வொரு காரியங்கள் தொடங்கும் பொழுதும் தேவனிடத்து ஒரு விண்ணப்பங்களை எடுத்து வைங்க. தினமும் காலையில் எழுந்தவுடன் தேவனோடு உறவாடுங்கள்.
அவர் உங்களுக்கு வழிவாசலை திறந்தார். புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறோம். நாம் இவ்வளவு காரியங்கள் நாம் செய்யும் பொழுது நம்முடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் காணாத நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் மணவாட்டியாய் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அந்த ஆயத்தத்திற்கு இந்த குணங்கள் எல்லாம் முக்கியம். அந்த குணங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். புத்தியுள்ள ஸ்ரீயாகவும் குணசாலியான ஸ்ரீயாகவும் நாம் இருந்து தேவன் வரும் பொழுது அவரோடு எதிர்பட்டு நாம் கடந்து செல்வோம். அவரை மணவாளனாக கொள்ளுவோம். அல்லேலூயா. தேவனிடத்தில் கேளுங்கள், நாம் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், என் புருஷனுக்கு நான் எப்படி செயல்படுத்த வேண்டும், என் குடும்பத்திற்கு என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவரிடத்தில் பேசுங்கள், அவரிடத்தில் உறவாடுங்கள். தேவன் நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடுங்கள். அவர் நமக்கு என்று செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பேசும் பொழுது நமக்கென்று தேவையான ஞானத்தை அவர் தருகிறவராயிருக்கிறார். ஆலோசனை தருகிற கர்த்தராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பேச வைத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் ஜெயமாய் மாறுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்கள் அனைவரும், இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும், குடும்பத்திற்குள்ளாக அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். பிள்ளைகளுக்கு இதை செய்ய முடியலையே, அதை செய்ய முடியலையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற நீங்கள் இன்று தேவனிடத்தில் மன்றாடுங்கள். உங்களுக்குள்ளாக, அதாவது மனைவியா இருக்கிற ஸ்ரீயா இருக்கிற உங்களுக்குள்ளாக ஏதேனும் குற்ற குறைவுகள், நான் அறிவில்லாத தன்மையால், புத்தி இல்லாத தன்மையா, குணசாலியா இல்லாம லட்சையா இருக்கிறவளா இருந்தா என்னை மாற்றுங்கப்பா என்று இன்று நாம் கேட்டு தேவனிடத்தில் அதை பெற்றுக்கொண்டு நாம் நம் குடும்பத்தை நடத்துவோம். கிறிஸ்து நம் குடும்பத்திற்கு தலையாய் வந்து நம் குடும்பத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். மகா பரிசுத்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்களுக்கு என்று கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஸ்ரீயானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சாலமோன்னு சொன்னதிலும் பவுல் அவர்கள் சொன்னதிலும் எங்களுக்கு நீங்க விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. எங்களுக்குள்ளாக ஏதேனும் குற்றம் குறைவுகள் இருந்தால் அவை எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் குடும்பத்தை நாங்கள் நேர்த்தியாய் நடத்த, உமக்கு முன்பாக உம்முடைய வழிகளில் நடத்த எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுங்க அப்பா. ஆவியின் கனிகளாகிய அந்த 9 கனிகளும் எங்களுக்குள்ளாக வரட்டும். நாங்கள் பேசுகிற ஒவ்வொருத்தரிடத்திலும் நாங்கள் பேசும் பொழுது நீர் வெளிப்பட வேண்டும் ராஜா. எங்கள் வார்த்தைகள் மூலம் அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. எங்கள் குடும்பத்தை முழுவதுமாக உம் கையில ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.